எந்த ஃபைலை மெயில் மெர்ஜ் பண்ணணுமோ டவுன்லோடில் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரில் டவுன்லோடில் இருக்கக்கூடிய 2 ஃபைலையும் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கும். அப்போ டவுன்லோடில் இருக்கக்கூடிய 2 ஃபோல்டரையும் ஃபைலையும் அந்த மெயில் மெர்ஜிங்கிற ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணி தற்பொழுது எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் ஓப்பன் இந்த அந்த வேர்ட் ஃபைல் ஓப்பன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டூல்பாரில் இருக்கக்கூடிய மெயிலிங்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் செலக்ட் ரெசிபியன்ஸ். செலக்ட் ரெசிபியன்ஸில் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அதை கிளிக் பண்ண பிறகு எந்த இடத்துல அந்த எக்ஸல் ஃபைலை வச்சுருக்கோமோ அதை ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மெயிலிங்ஸில் இன்செர்ட் மெர்ஜ் ஃபைல் அதில் போய் வேர்டு ஃபார்மாட்டில் எந்தெந்த ஆன்சரை வேணுமோ அந்தந்த ஹெட்டிங்கை மட்டும் கிளிக் பண்ணி இன்செர்ட். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட் நேம், தென் சன் ஆஃப் திரு, அப்போ நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம், அப்போ இன்செர்ட் மெயில் ஃபீல்ட் ஃபாதர் நேம். நெக்ஸ்ட் ஃபீல்ட் வித் அட்மிஷன் நம்பர். ஸோ கர்சரை அந்த இடத்துல வச்சுட்டு இன்செர்ட் மெயில் மெர்ஜ் ஃபீல்டில் போயிட்டு அட்மிஷன் நம்பர் அண்ட் எமிஸ் ஐடி, அப்போ அதனுடைய ஆன்சரு இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் எமிஸ் ஐடி. வாஸ் a bona fide student of our school, studied in, அப்போ கிளாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட், அப்போ இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் கிளாஸ் செக்ஷன் during the academic year. அப்போ அடுத்த ஃபீல்டு மறுபடியும் இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் academic year. Bona fide certificate முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட், the same procedure. Certified that student name வேணும், அப்போ இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அப்போ நேம். சன் ஆஃப் திரு, அப்போ ஃபாதர்ஸ் நேம் வேணும், இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் ஃபாதர் நேம். வித் அட்மிஷன் நம்பர், இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் admission number and emis id. கர்சர் அங்கே வச்சுட்டு இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் emis id. was a bona fide student of our school, studied in, அப்போ class and section, class comma section. Then during the academic year, so insert merge field academic year. Next answer, total number of working days. Total number of working days. Insert merge field number of days. Next answer, number of days attended. Next, percentage of attendance. அப்போ இந்த ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால்,
plain ஃபார்மேட்டில் எந்தெந்த ஆன்சரோ அந்த ஆன்சருக்குடைய ஹெட்டிங்கை இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அப்படிங்கிறதுல போய் கிளிக் பண்ணி வச்சுட்டோம். நவ் சேவ். அடுத்த ஸ்டெப்பு டூல் பாரில் ஃபினிஷ் அண்ட் மெர்ஜின்னு இருக்கும். அந்த ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் கொடுத்தா எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ், பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ், சென்ட் இமெயில் மெசேஜஸ்னு வரும். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி வச்சுன்னா மெர்ஜ் ரெக்கார்ட்ஸ்னு வரும். ஆல் கரண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் டூன்னு வரும். ஆல் கொடுத்தாச்சுன்னா அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ரெக்கார்டோ அத்தனை ரெக்கார்டு வரும். இல்லை ஏதோ ஒரு பையனுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 28வது பையனுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரமில் 28, 2ல 28 கொடுத்தா அந்த ஒன்று மட்டும் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஆல் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்போ இட் ஷுட் பி சேவ்ட் ஆஸ் மெர்ஜ். அதே டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். மெயில் மெர்ஜிங்கிற ஃபோல்டரில் 6th ஃபினிஷ்டு சர்டிஃபிகேட்னு போட்டு வரும். நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு. ஆக அந்த 6th ஸ்டாண்டர்டுக்கு 49 ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு. அப்போ அந்த பேஜில் மேலே போனஃபைட் சர்டிஃபிகேட், அதே பையனுக்கு கீழே வந்து அட்டர்னன்ஸ் சர்டிஃபிகேட் கிரியேட் ஆகி 49 பேஜ் கிரியேட் ஆகிருக்கு. டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஒரு இது ப்ராசஸ் ஓவர். இப்போ புரியறதுக்காக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த திரும்பி அடுத்த டிப்பு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வர்றப்போ அந்த வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் திஸ் டாக்குமெண்ட் வில் ரன் த எஸ்கியூஎல் கமாண்டுன்னு வரும். அதில் நோ கொடுத்தாச்சுனாக்க ஏற்கனவே செஞ்ச ப்ராசஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ணும். எஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பி நேராக பிரிண்ட் மெயிலிங்ஸில் போய் பிரிண்ட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸுங்கிறதுக்கு டைரெக்டாக போயிடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.